வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் மேக்ஸில் நாம் பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ எக்ஸைஸ் 3.2.3 வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் போன வீடியோக்களில் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸைஸ் 2.3ல் ஃபர்ஸ்ட் சம் வாசிக்கிறேன் கவனிங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் 39வது பக்கத்தில் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கும் 39வது பக்கத்தில் இருக்குது. எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்கை. 14 out of the 70 magazines at the bookstore are comedy magazines. What percentage of the magazines at the bookstore are comedy magazines அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு புத்தக கடையில் 70 பத்திரிகைகள் இருக்குது, அதில் 14 நகைச்சுவை பத்திரிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சதவீதத்தில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸைஸ் 2.3 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சம்னு போட்டுக்கோங்க. பத்திரிகைகளின் எண்ணிக்கை அப்படின்னு தமிழ் மீடியத்தில் எழுதிக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் மொத்தம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நகைச்சுவை பத்திரிகைகளின் எண்ணிக்கை. அந்த 70ல் எத்தனை நகைச்சுவை பத்திரிகைன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் காமெடி மேகசின்ஸ். காமெடி மேகசின்ஸ் எவ்வளவு? 14. சரிங்களா? அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது இதுதான், நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் அது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ மொத்த பத்திரிகை எழுதிட்டோம், அதில் காமெடி பத்திரிகைகள் எத்தனைன்னு எழுதிட்டோம். இப்போது நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், 70க்கு 14 இல்லைங்களா? மொத்தம் 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் காமெடிக்குரியது. இதை சதவீதமாக மாற்றணும். என்ன செய்யணும்? இன்ட்டு 100/100ன்னு போட்டுக்கணும். இப்போ 14/70ங்களா? இந்த பூஜ்ஜியத்துக்கும் இந்த பூஜ்ஜியத்துக்கும் நம்ம அடிச்சிடலாம். இப்போ இதை அடித்தோம்னா 1 7 7 2 14. சரிங்களா? இப்படி அடித்து 2ஆல் அடித்து போட்டிருக்கோம். 7ஆல் அடித்து போட்டிருக்கோம். 1 7 7 2 14ன்னு இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? இந்த அடிப்பட்டது போக 10/100 இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த 2ஐயும் 10ஐயும் பெருக்கிக்கணும். பெருக்கினா 20, இந்த 1ஐயும் 100ஐயும் பெருக்கினா 100. அப்போ 20/100. 100க்கு 20 அப்படின்னா 20%. அப்போ காமெடி பத்திரிகைகளின் சதவீதம் என்ன? 20%, 20%. சரிங்களா? ஓகே. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எவ்வளவு லிட்டர்கள், எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. A tank can hold 50 liters of water. At present, it is only 30% full. How many liters of water will fill the tank so that it is 50% full? இப்போ பாருங்கள், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு. ரெண்டாவது கணக்குக்கு தீர்வு எழுதிக்கங்க. சொல்யூஷன் போட்டுட்டு ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க் எவ்வளவு? 50 லிட்டர்கள். 50 லிட்டர் அப்படின்னு எழுதிக்கங்க. அதில் உள்ள தண்ணீரின் சதவீதம், பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 30%ன்னு கொடுத்துட்டாங்க. 30% அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இல்லைங்களா? 30%னா எவ்வளவுன்னு எழுதிக்கணும். 30% எனில் லிட்டர்களின் எண்ணிக்கை. இஃப் த வாட்டர் இஸ் 30%, தென் த நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், 30/100 இன்ட்டு 50. சரிங்களா? 30%ங்கிறது 30/100 இன்ட்டு எவ்வளவு? 50. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அடித்து போடலாம். இப்போ 100க்கும் 50 கடிக்கலாம். ஒரு 50 50, 2 50 100. 100ல் 2 50 இருக்குது. அப்போ திரும்ப 2 கடிக்கலாம். ஒரு 2 2, 15 2 30. சரிங்களா? அதை கேன்சல் பண்ணி போடுறோம். இந்த 100க்கும் 50க்கும் 2 டைம்ஸ் இருக்குது 50 இந்த 100ல். இங்கே 150 is 50. அப்புறம் இந்த 2 அடிக்கலாம். 1 2 is 2 and 15 2s are 30. அப்புறம் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? 15 15, 15/1ன்னு கிடைக்கும். அதாவது 15. மொத்தமாக 15 லிட்டர்ஸ். அப்போ 30%ங்கிறது எவ்வளவு? 15 லிட்டர். இஃப் த வாட்டர் இஸ் 50%, தென் த லிட்டர்ஸ். தண்ணீரின் அளவு 50%னா லிட்டர்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? தண்ணீர் 50%னா அதாவது 30% தண்ணி இருக்குது, 50%க்கு எவ்வளவு தண்ணி இன்னும் தேவைன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வர்றோம். இஃப் த வாட்டர் இஸ் 50%, தென் இன் லிட்டர்ஸ். தண்ணீரின் அளவு 50% எனில் லிட்டர்களின் எண்ணிக்கை. அப்போ 50% இன்ட்டு 50 அதுதான் கரெக்டு இல்லைங்களா? அப்போது 50%னா எவ்வளவு? 50/100. 50/100 இன்ட்டு 50. இப்போ நம்ம அடித்து போடலாம். இந்த 50க்கும்
100க்கும் 50 ஒரு 50 இருக்குது. இங்கே 100ல் 2 50 இருக்குது. 2 தடவை போட்டுக்கிட்டோம். திரும்ப அந்த 2க்கு அடித்தோன்னா 1 2 2 25 2 50. அப்போ எவ்வளவு 25 லிட்டர்கள். சரிங்களா? அப்போ 50% எத்தனை லிட்டர் வேண்டி இருக்கும்? அந்த தொட்டி 50% நிரம்பணும்னா 25 லிட்டர் தண்ணி தேவை. ஓகேவா? இப்போது நமக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே 30% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு எவ்வளவு 15% வந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? 50% தண்ணீர் தொட்டி நிறைய தேவையான தண்ணீர். டு ஃபில் த டேங்க் த வாட்டர் நீடட் ஈஸ் எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். எப்படி வந்தது? இந்த 25 லிட்டர்லேருந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சா அந்த 15 லிட்டரை கழிக்கணும். சரிங்களா? இது 50%க்கானது, இது 30%க்கானது. அப்போ 25லேருந்து 15 கழிச்சிட்டோம்னா 10. அப்போ 10 லிட்டர் தண்ணி இன்னும் இருந்துச்சுன்னா அந்த டேங்க்கு 50% நிரம்பிடும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? அதை நம்ம இந்த கணக்கை போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம 4th sum பார்க்க போகிறோம். An agent of an insurance company gets a commission of 5% on the basic premium he collects. What will be the commission earned by him if he collects rupees 4,800 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 4th sum பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ரூபாய் 4,800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? இப்போ நம்ம 4th sum பார்க்கலாம். தீர்வு. ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ப்ரீமியம் எவ்வளோ வசூலிக்கிறாரு? கலெக்டட் ப்ரீமியம், அதாவது வசூலித்த ப்ரீமியம் தொகை எவ்வளோ ரூபா? 4,800 ரூபா வசூலிக்கிறாரு. அவருக்கு தரகு தொகை எவ்வளவு கிடைக்கணும்? ஒவ்வொரு ப்ரீமியத்துக்கும் அவருக்குரிய தரகு தொகை எவ்வளவு கிடைக்கணும்? 5% கிடைக்கணும். அப்போது பெறுகின்ற தரகு தொகை, அதாவது கமிஷன் ஏர்ன்டு எவ்வளவு? 4,800 × 5/100 போட்டு பெருக்கிக்கணும். சரிங்களா? இந்த 4,100ல் அவருக்கு 5% கிடைக்கணும். எவ்வளோ ரூபான்னு பார்க்கலாம். இப்போ 4,800 போட்டு 5/100ஆல் பெருக்கிறோம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம், இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடலாம். இப்போ 48ம் 5ம் தான் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. 48 5 பெருக்குனா 240. அப்போ எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? தொகை 240 ரூபா. அப்போ அவருக்கு கமிஷன் எவ்வளவு கிடைக்கணும்? 240 ரூபா கிடைக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து 5th sum பாருங்கள். ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் காண்க. இங்கே வற்றாத பூக்கள்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பெரினியல்ஸ், அதாவது எப்போவுமே பூக்குது இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. A biology class examined some flowers in a local grassland. Out of the 40 flowers, they saw 30 were perennials. 30 were perennials. What percentage of the flowers were perennials அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம 5th sumக்கான தீர்வுக்கு போகலாம். ஆய்வு செய்யப்பட்ட பூக்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எக்ஸாமின்டு. எத்தனை பூக்கள் வகைகளை அவங்க ஆய்வு செஞ்சாங்க? எத்தனை பூக்களை ஆய்வு செஞ்சாங்க? 40. சரிங்களா? 40 வகை. வற்றாதவற்றின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பெரினியல்ஸ். எவ்வளோ பெரினியல்ஸுங்கிறது எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க? 30. சரிங்களா? மொத்தம் 40 இருந்துச்சு, அதில் 30 வற்றாதவைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பெரினியல்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் பெரினியல்ஸ் எப்படி போடணும்? இப்போது நம்ம 30/40, அதாவது 40க்கு 30 பூக்கள். மொத்தம் 40 ஆய்வு செஞ்சாங்க, அதில் 30 பூக்கள் பெரினியல்ஸ். அப்போ 30/40 × 100. இப்போ பாருங்கள், இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடிச்சிடுறோம். இந்த 4 2 4 I2 10, 10க்கும் 4க்கும் 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். இப்போது திருப்பியும் இங்கே 2 இருக்குது, 2க்கும் 30 கடிச்சோன்னா 15. 2 2 பார்த்திங்கன்னா 2 2 15 2 30. இதை அடிச்சிடுறோம். இப்போ 15 5 பெருக்குனிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 75. அப்போ மொத்தம் எவ்வளவு? 75% பூக்கள் வற்றாதவை, அதாவது பெரினியல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது 6th sum பாருங்கள். இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறமெனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க. அதாவது இஸ்மாயில் ஆர்டர்ட் எ கலெக்ஷன் ஆஃப் பீட்ஸ். ஹீ ரிசீவ்டு 50 பீட்ஸ் இன் ஆல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அவுட் ஆஃப் தட் 15 beads were brown. Find the percentage of brown beads அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மொத்த மணிகளின் எண்ணிக்கை. மொத்த மணிகள் எவ்வளவு? டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எவ்வளோ? 50. மொத்த மணிகள் 50. அப்போ பழுப்பு நிற மணிகள் ப்ரௌன் கலர்டு பீட்ஸ் எவ்வளோ? 15ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்போ இந்த ப்ரௌன் கலர் பீட்ஸ் வந்து எவ்வளவு சதவீதம் இருக்குது? அப்போ 15/50. இந்த 15/50 இன்ட்டு 100. இப்போ இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் அடிச்சிடுங்க. இது 2 10, ஒரு 5 5, 2 5 10. சரிங்களா? அப்போ 15/1 இன்ட்டு 2. அப்போ 15ஐயும் 2ஐயும் பெருக்கினா 30. அப்போ 30% மணிகள் பழுப்பு நிறமானவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 7th சம் நம்ம பார்க்கலாம். ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், சரிங்களா, அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் எந்த பாடத்தில் அதிகமான சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது ராமு ஸ்கோர்டு 20 out of 25 marks in English, 30 out of 40 marks in science, and 80 out of 68 out of 80 in maths. இப்போது எந்த பர்சன்டேஜ் அதிகம், எந்த பாடத்தில் அவர் அதிக சதவீத மார்க்குகள் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ராமு பெற்ற மதிப்பெண்கள், மார்க்ஸ் ஸ்கோர்டு பை ராமு. இப்போ இங்கிலீஷில் எவ்வளோ? இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் 20/25, அதாவது 25க்கு 20. அடுத்தது சயின்ஸ் அறிவியல் 30/40, அதாவது 40க்கு 30. அடுத்தது மேக்ஸ் கணிதம் 68/80, அதாவது 80க்கு 68. இவ்வளோ மார்க்ஸ். இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம சதவீதம் பார்க்குறோம். இங்கிலீஷுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 20/25 இன்ட்டு 100. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 25 25, 4 25 100. இதுக்கும் 25ஆல் அடிக்கிறோம். இங்கே ஒரு 25 இருக்குது, இதில் 4 25 இருக்குது. அப்போ 20ஐயும் 4ஐயும் பெருக்கிக்கிறோம். மிச்சம் இருக்கிறது 20 4. 20ஐயும் 4ஐயும் பெருக்கணும் 80%. அடுத்தது அறிவியலில் 30/40 இன்ட்டு 100. இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் அடிச்சிட்டேன். இங்கே 4 2 4, I2 10. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா O 2 2, 15 2 30. இந்த 2க்கும் 30க்கும் 15 முறைகள் இருக்குது. இப்போ அது 15ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 75%. சரிங்களா? அடுத்தது மேக்ஸ் கணிதத்தில் 68/80 இன்ட்டு 100. இப்போ இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கும் அடிச்சிடலாம். இந்த I2 10, இங்கே 4 2 8. இதுக்கும் 2ஆல் அடிக்கலாம். 4 2 8, I2 10. திருப்ப என்ன செய்யலாம்? இதையும் 2ஆல் அடிக்கலாம். E2 4, 34 2 68. 68ல் 34 2கள் இருக்குது. திருப்பியும் இந்த 2 அடித்தோம்னா O 2 2, 17 2 34. இப்போ மேலே என்ன இருக்குது? நமக்கு 17 இருக்குது, இன்ட்டு 5 இருக்குது. 17ஐயும் 5ஐயும் பெருக்கிக்கணும். 85%. இப்போ அதிக சதவீதம் எதில் இருக்குது பாருங்கள்? மேக்ஸில் தான் இருக்குது. இதில் 80, இதில் 75, இதில் 85. அதிக சதவீதம் 85. ஸோ கணித பாடத்தில் அதிக சதவீதம் 85% பெற்றுள்ளார் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன் மேக்ஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் ஈஸ் பெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க.